அவர் வருஷம் போயிட்டாரா? வரும். அது வந்து ஸ்பார்க்கிளிங்னு சொல்லுவோம். நம்ம பேரம்பேத்தியே 9-8 வயசு ஆகிருக்குது. அவங்களே வந்து இது வெடிக்கிறதுக்கு வேண்டாங்கிறாங்க. அப்போ எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு, இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். அதுக்கு தான் வந்து இது என்ன பண்ணலான்னு தேடிட்டு இருந்தேன். கரெக்டாக இது புனலை பிடிச்சேன். அதுக்கப்புறம் அண்ணன் கம்பெனிக்கு போனேன். அண்ணன் இது மாதிரி சொட்டு நீரில் மிக தேர்ந்து பல ப்ராடக்டை அவர் பண்ணி தமிழ்நாடு முழுவதும் பெங்களூரு ஆந்திராலாம் கொடுத்துட்ருக்காரு. அழகாக செட் பண்ணிட்டு வந்துட்டேன். 50 ரூபா தான் ஆகுது. இது என்னென்னா வேணுங்கிற அளப்போ லூஸ் விட்டு கம்பி உள்ளே சொருகி இப்படி பிடிச்சிட்டா சின்ன குழந்தைக்கு பயம் இல்லாமல் வெடிக்கலாம். அது போல் பட்டாசும் கூட வெடிக்கலாம் இதில். அந்த மாதிரி இருக்குது. அண்ணன் கையிலேயே அறிமுகப்படுத்துகிறேன் நான். வாங்க வாங்க. அடுத்தபடியாக திரு கனகராஜ் வானவில் நற்பணி மன்ற தலைவர் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். எடுத்துக்கொண்ட பணிகளை மிக சிறப்பாகவும் வேகமாகவும் துரிதமாகவும் உண்மையாகவும் பல அமைப்புகளை சிறப்பாக செயல்படுத்தி வருகின்ற அண்ணன் தீபம் சாமிநாதன் அவர்களுக்கும் தம்பி சிவகுமார் அவர்களுக்கும் சிறப்பாக 100 ஆண்டுகள் கடந்து இந்த தீபம் பட்டாசு கடை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று மனமார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வழியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் மற்றும் சிறப்பு அழைப்பாளர் கலந்து கொண்ட அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் அவர்களுடன் இணைந்து சாமிநாதன் அவர்களுடன் இணைந்து அவர் எடுத்துக்கொண்ட எந்த பணியாக இருந்தாலும் அவருடன் இணைந்து நான் செயல்பட்டிருக்கிறேன். ஒரு காலத்தில் வந்து சீரியல் டிவியில் சீரியல் இப்போ தான் சமீப காலமாக சீரியல்னு ஒன்று உருவாகி நம்ம வீடுகளில் பூரா பார்த்துருக்குறோம். அந்த காலத்திலேயே கற்பனை கலைஞனுங்கிற ஒரு குறும்படத்தை எடுத்து, குறும்படம்னு சொல்ல முடியாது, அது திரைப்படமே ஆகிப்போச்சு. குறும்படமாக தான் துவக்கினது. அப்புறம் ஒவ்வொரு காட்சிகளையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். எல்லாரும் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுங்க எல்லாத்தையும் கொண்டு வரோன்னு சொல்லி கதையை விரிவாக்கம் பண்ணி பொது சேவைக்கு பாராட்டு பெறுபவர் திரு செல்வராஜ் மக்கள் மறுமலர்ச்சி இயக்கம். உண்மையாலுமே அது சிறந்த நண்பர். குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கத்தில் செயலாளராக இருந்தார். ரொம்ப தொடர்ந்து பணியாற்றி வர்றாரு. இப்போ கொஞ்சம் அதிக ஈடுபாடாக நம்ம மக்கள் மறுமலர்ச்சி இயக்கத்தில் இணைஞ்சு பல போராட்டங்கள் ஈடுபட்டு அந்த அரசு பள்ளியிலும் சரி தனியார் பள்ளியிலும் குழந்தைகளுக்கு படிப்புல சலுகை கொடுத்துருக்காங்க. அந்த செல்வராஜன் அது முடிகிற வரைக்கும் தீர்வு காண்ற வரைக்கும் ஓய மாட்டேங்கிறாங்க. அதுதான் அது எப்படி செய்கிறாங்கன்னு தெரியும். எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மன உறுதி அதுக்கு தேவை. யார் வர்றீங்களோ வரலையோ நாங்கள் நின்று செய்கிறோம், அந்த குறிக்கோளை நாங்கள் நிறைவேற்றுறோம் அப்படின்னு செய்கிறாரு. ஸோ அவங்க 2 பேரும் இங்கே வந்தது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவருக்கு கோவை தங்கமாளிகை செல்வராஜன் அவர்களுக்கு இந்த சால்வி அணிவித்து கௌரவப்படுத்துகிறேன். பொது சேவைக்கு பாராட்டு பெறுபவர் திரு வே ஈஸ்வரன் தலைவர் மக்கள் மறுமலர்ச்சி இயக்கம். இவர் சிறந்த ஒரு பொது சேவகர். பல போராட்டங்களை அரசுக்கு எதிராக எடுத்து உரிமையை நிலைநாட்ட போராடி கொண்டிருப்பவர். நாட்டுப்பற்று மிக்க நல்ல மனிதர். தற்போது மக்கள் மறுமலர்ச்சி இயக்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி தலைவராக இருந்து பல சேவைகள் செய்தவர். இவர் ஒரு சிறந்த பேச்சாளரும் கூட. தற்போது பேசிய போது ஒரு சில சமயங்களில் ஆடியோ கட்டானதால் அவர் பேசிய கருத்துக்களை நான் முன்வைத்து உங்களுடன் எடுத்துச் சொல்லுகிறேன். பிறகு அவர் பேசிய பேச்சை நீங்கள் கேட்கலாம். கட்டாய கல்வி உரிமை சட்டம் இந்த வருடம் செயல்படாமல் இருந்ததை போராட்டம் பண்ணி நீதிமன்றத்துக்கு சென்று திரும்ப பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அது என்னவென்று நாம் பார்ப்போம். கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 என்பது 6 முதல் 14 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும்
இலவச மற்றும் கட்டாய கல்வியை உறுதி செய்யும் ஒரு இந்திய சட்டமாகும். இது இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 21A கீழ் ஒரு அடிப்படை உரிமை கல்வி வழங்குகிறது. இந்த சட்டம் 2010 ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வந்தது. இந்த சட்டத்தின் மூலம் தனியார் பள்ளிகளிலும் கூட ஏழை மாணவர்களை சேர்த்து படிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு அரசாங்கம் பணம் விடுவித்துவிடும். ஆனால் இந்த வருடம் அந்த திட்டத்தை அட்மிஷன் இல்லை என்று தமிழக அரசு நிறுத்தி வைத்திருந்தார்கள். அதற்கு காரணம் மத்திய அரசு பணம் கொடுக்காததால் நாங்கள் இதை நிறுத்தி வைக்கிறோம் என்று சொன்னார்கள். இதை கருத்தில் கொண்டு மக்கள் மறுமலர்ச்சி இயக்கத்தின் சார்பாக நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு தொடுத்து, அது மட்டுமல்லாது தலைநகரத்திற்கு சட்டமன்றத்திற்கு முன்னின்று இந்த சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று குரல் கொடுத்து போராட்டம் பண்ணாங்க. அங்கே மட்டுமா, கோவை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி அங்கே போய் மன்னிப்பு கேட்கும் போராட்டமும் நடத்தினாங்க. தொடர்ந்து இந்த போராட்டங்கள் நடத்தினால நீதிமன்றம் தலையிட்டு இந்த வழக்கை விசாரணை பண்ணி சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுகள் மற்றும் உச்சநீதிமன்ற நடவடிக்கைகளின் அடிப்படையில் ஒன்றிய அரசால் மாநிலத்திற்கு வழங்க வேண்டிய RTE நிதியை விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து 2025-26 கல்வியாண்டிற்கான கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 படி மாணவர் சேர்க்கை தொடங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்து தற்போது நடைமுறைக்கு வருகிறது. ஏழை மாணவர்களுக்காக மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து போராடி நீதிமன்றத்திற்கு சென்று ஏழை மாணவர்களுக்கு தனியார் பள்ளியில் படிக்க 1.5 லட்சம் மாணவர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் மக்கள் மறுமலர்ச்சி இயக்க தலைவர் வே. ஈஸ்வரன் அவர்கள். தொடர்ந்து அவரது பேச்சை கேளுங்கள். இருப்பது தவறு எல்லாரும் சொன்னார்கள், முழங்கினார்கள். ஆனால் நாங்கள் சட்ட ரீதியாக போராட்டம் நடத்தி ஒரு சிறிய அமைப்பாக இருந்து கொண்டு 700 கோடி ரூபாய் பணத்தை தமிழ்நாட்டிற்கு பெற்றுக் கொடுத்து இன்றைக்கு 1.5 லட்சம் மாணவர்கள் பள்ளியில் சேருகின்ற அந்த வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால், யாராக இருந்தாலும் எந்த அரசாக இருந்தாலும் மக்களுக்கு துரோகம் செய்யும் போது நாம் நின்று களத்தில் நின்று போராடினால் நிச்சயம் வெற்றி பெற முடியும் என்ற தன்னம்பிக்கை எங்களுக்கு மட்டுமல்ல, அந்த நம்பிக்கையை உங்களுக்கும் நாங்கள் விதைக்கின்றோம். மிகப்பெரிய செல்வாக்கு படைத்தவர்கள், மிகப்பெரிய பலமாக இருப்பவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும், செய்துவிட்டு என்ன எப்படி வேண்டுமானாலும் ஒளிந்து கொள்ள முடியும் என்ற நிலைமை இந்த நாட்டிலே இல்லை. நம்மிடத்திலும் அதிகாரம் இருக்கிறது, நம்மாலும் செயல்படுத்த முடியும் என்று எண்ணி துணிந்து செயலாற்றினால் நம்மால் நிச்சயம் வெற்றி பெற முடியும் என்பதற்கு இந்த செயல் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. சகோதரர்களே, இந்த சமூகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கும். அந்தந்த சூழ்நிலைகளில் பெரிய சக்தி சிறிய சக்தி தனி மனிதன் என்று யோசிக்காமல் நாம் போராடினால் நிச்சயம் மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வு ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும். எல்லோருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் கேள்வி கேட்க வேண்டும் என்ற அந்த துணிச்சலையும் மனநிலையையும் அடுத்த தலைமுறைக்கு நாம் ஏற்படுத்தி விட்டு செல்ல வேண்டும். அதுதான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். ஒரு அற்புதமான சமூகமாக, பல்வேறு கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் மதிக்கின்ற ஒரு சமூகமாக, மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஆட்சியாளர்கள் இருந்தாலும் அவர்களை கேள்வி கேட்கின்ற அந்த துணிச்சலோடு இந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அரசியல் பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அரசியல் வேறுபாடு எந்த இயக்கத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நமக்குள்ளே இருக்கின்ற அந்த போராட்ட குணம், நமக்குள்ளே இருக்கின்ற அந்த கொள்கை, கட்சியில் இருந்துட்டு தான் கொள்கை இருக்கணுங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. உங்களுக்குள்ள பல்வேறு கொள்கைகளை உள்வாங்கி கொண்டு அதை செயல்படுகின்ற அந்த தன்மை உங்களுக்கு இருந்தால் நிச்சயம் ஒரே ஒரு தலைவர் இந்த நாட்டை மாற்றிட முடியாது. மகாத்மா காந்தி வந்ததுக்கு பின்னாடி நாடு மாறிடுச்சா? அதை விட இன்னைக்கு மோசமாக போச்சு. இந்த நாட்டில் இருக்கின்ற 140 கோடி மக்களும், மக்கள் தான் எல்லாம், மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்படிதான் நடக்கும். இந்த நாட்டில் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் தான் ஆட்சியில் இருப்பார்கள். மக்களினுடைய மனம்
மாறுதலை பெற வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கினால்தான் இந்த நாட்டிலே ஒரு மாற்றம் ஏற்படும். ஒரு தலைவர் இரு தலைவர் இந்த நாட்டை மாற்றிவிட முடியாது. எல்லோரையும் மாற்ற வேண்டும். எல்லோரும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஒரு மாற்றத்தை இந்த நாட்டிலே ஏற்படுத்த வேண்டும். அதற்காக இது போன்ற அமைப்புகள், இது போன்ற நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றாக அடுத்தடுத்த கட்டத்திலே வளர்ச்சியை பெற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொது சேவைக்கு பாராட்டு பெறுபவர் பசுமை தேசம் ராஜேந்தர். இயக்கத்தில் துவக்கத்திலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற பசுமையை உருவாக்கணும்னு நம்ம கூட இருந்து மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற திரு ராஜேந்திரன் தற்போது இந்த கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பில் பொருளாளராக இருந்து செயல்படுறாரு. அவருக்கு இந்த சால்வை எழுத்துக்களை திரும்பி கொடுக்குறேன். அடுத்தபடியாக பொது சேவைக்கு பாராட்டு பெறுபவர் ஈச்சனாரி மகாலிங்கம். முன்னாள் கவுன்சிலர், சிறந்த பொது சேவையாளர். இவர் அனைவரையும் வரவேற்று வாழ்த்தி அருமையாக பேசி முடித்தார். ஒளிபரப்ப முடியாமைக்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பொது சேவைக்கு பாராட்டு பெறுபவர் தனவேல் புரோசன் சோலார் எனர்ஜி. சால்வை அணிவிப்பவர் தம்பி கார்த்திகேயன் அவர்கள். பொது சேவைக்கு பாராட்டு பெறுபவர் மணிலால் காந்தி அவர்கள். நம்ம போத்தனூரில் முருகன் கோயில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த முருகன் கோயிலில் இவர் ரங்கசாமி நல்லா சேர்ந்து நிர்வாகத்திலிருந்து மிக அற்புதமாக ஆன்மீக பணி தொடர்ந்து விழாக்களில் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரயில் பயனாளிகள் சங்கத்தில் பொறுப்பில் இருந்து சிறப்பாக செயல்பட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு உருவாக்கி அதில் தூண்மாற இருந்து உதவி தலைவராக இருந்து காந்தி அவர்கள் சிறப்பாக செயல்படுறாரு. ஸோ நாங்கள் இன்னும் பல திட்டங்களெல்லாம் வச்சுருக்கோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த தெற்கு பகுதியில் இப்போ நிறையா ஏதாவது ரயில் இங்கே நிறுத்தணும், ஏதாவது சிறப்பு ரயில் விடணும்னா நேராக சேலம் போயிடுவாங்க. லெட்டர் எடுத்துகிட்டு நம்ம அமைப்பு லெட்டர் எடுத்துகிட்டு போய் சொல்லி அதுக்கு தகுந்ததை அவங்க முன்னேற்பாடாக பண்ணுறாங்க. நாம் போய் இப்போது தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு வந்ததுக்கப்புறம் போத்தனூருக்கு முன்னாடி போனப்போ இருந்த போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இப்போ ரொம்ப மாற்றங்கள் வந்திருக்கு. அரசியல்வாதிகளோட துணையோட மிகச்சிறப்பாக அந்த நம்ம போத்தனூர் ரயில் நிலையத்தை மாற்றிருக்கிறோம். அதில் ஏதோ நம்மளுக்கு ஒரு சின்ன பங்கு இருக்குது. அது இவர் பெரும்பங்கு மாற்றுறாரு. கொடுங்க. அவருக்கு சன்னோட பிரதன்லா மருதம் பில்டர்ஸ் சம்பத் அவர்கள். என்ன நேயர்களே, அருமையான ஒரு நிகழ்வை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பொதுவாக சேவை செய்கிறது தன் குடும்பத்தை தாண்டி, தன் தொழிலை தாண்டி இதுபோல் பல நல்ல உள்ளங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஊக்குவிப்பதன் நோக்கம் இன்னும் பல சேவைகள் நமது பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வருடா வருடம் எங்கள் தீபம் நியாயவிலை பட்டாசு கடை திறப்பு விழாவின் போது அவர்களை அழைத்து அவர்களுக்கு மரியாதை செய்வது வழக்கமாக கொண்டிருக்கிறேன். நீங்களும் அவர்களுக்கு கரவோசை எழுப்பி அந்த நல்ல உள்ளங்களை வாழ்த்துங்கள். அப்பொழுதுதான் பொது சேவை நமது பகுதியிலே சிறப்பாக வரும். தொடர்ந்து பாருங்கள். இன்னும் நிறைய பேர் நல்லா பேசியிருக்கிறாங்க. அந்த பேச்சை கேளுங்கள். அவங்களுக்கு உங்களுடைய கரவோசையை எழுப்பி அவர்களை வாழ்த்துங்கள். தொடர்ந்து பாருங்கள். தீபம் இயற்கை டிவியில் இந்த நிகழ்ச்சி தொடருகிறது. முடிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.